வணக்கம் நண்பர்களே. இன்று தாவேக தலைவர் விஜய் அவர்கள் ஆளுநர் அர்லேக்கர் தலைமையில் பதவியேற்கும் போது திடீரென விஜய் அவர்கள் கையை உயர்த்தி பேசியதால் ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் கையை உயர்த்தியெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு பதவியேற்கும் போதே கடுப்பாகி கண்டித்துள்ளார் என்ற இந்த ஒரு செய்தி சமூக வலைதளங்களில் செம்ம வைரலாகி வருகிறது. அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற இன்று அதை பார்க்க விஜய் அம்மா அப்பா ரசிகர்கள் தொண்டர்கள் திரைத்துறையினர் என பலரும் கலந்து கொண்டனர். இதுல பாத்தீங்கன்னா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத வகையில் நடிகை திரிசா அவர்களும் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த ஈவெண்ட்ல பாத்தீங்கன்னா திரிசா அவர்கள் முதல்வர் விஜய் அவர்களின் அம்மாவான சோபா அவர்களை ஓடி வந்து ஹக் பண்ணி ஜாலியா பேசிட்டு இருந்திருக்காங்க. இந்த ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் செம்ம வைரலா போயிட்டு இருக்கு. தளபதி விஜய் அவர்கள் சிஎமான இந்த நேரத்துல நடிகை திரிசா அவர்கள் கண்ணீர் மல்க அந்த ஒரு நிகழ்ச்சியை பார்த்து ரசிச்சிருக்காங்க. அதுவும் ரொம்பவுமே இமோஷனலா ஃபீல் பண்ணி பார்த்திருக்காங்க. மேலும் ஃபங்க்ஷன் முடிந்த நிலையில அங்கு இருந்த பிரஸ் பீப்புள் அனைவருமே கேட்ட கேள்வி என்னன்னா, அவர் சிஎம் ஆயிட்டாரு, அவருக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்களா என கேட்டபோது, ஆமா விஜய் அவர்கள் சிஎம் ஆனது எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் எப்பவுமே விஜய் அவர்களுக்கு சப்போர்ட்டா இருப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா திரிசா அவர்கள் அன்எக்ஸ்பெக்டடா பிரஸ் பீப்புளை சந்திச்சு இப்படி ஒரு செய்தியை கூறியது சோசியல் மீடியாவில் செம்ம வைரலா இதுவுமே போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா திரிசா அவர்களுக்கு முதல் வரிசையில சீட்டு ஒதுக்கப்பட்டது. இந்த ஒரு நிகழ்வு விஜயோட அம்மாவுக்கு ரொம்பவும் வியப்பாக இருந்ததா கூறப்படுது. விஜயின் அம்மா சோபனா அவர்கள் மற்றொரு முக்கியமான தகவலையும் தெரிவித்துள்ளார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகன் விஜய் அவர்கள் அவரது மனைவி சங்கீதாவை பங்கேற்பு விழாவிற்கு அழைத்தும் வரவில்லை என்று வருத்தத்துடன் கூறியது மட்டும் இல்லாமல் திரிசா அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது தனக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று கூறியுள்ளார். மேலும் தன் மகனோட ஒரு கனவு நிஜமாகும் போது அவருடைய மனைவி மகன் என யாருமே வராத நிலையில ஒரு பெரிய ஏக்கத்துடன் விஜயின் பெற்றோர் இருந்துள்ளனர். இந்த நாள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட ஒரு முக்கியமான திருநாள்னு தாங்க சொல்லணும். அப்படிப்பட்ட இந்த நாளில் விஜயின் மனைவி விவாகரத்து மனு கொடுத்ததால வரல, ஆனால் அவர்களுடைய மகள் கூட ஏன் வரல அப்படிங்கிற மாதிரி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட அனைவரின் கேள்வியாக இருந்துள்ளது. ஆனால் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா சங்கீதா அவர்களுக்கு செட்டில்மெண்ட் தருவதாகவும் தனது குழந்தைகள் இருவரையும் தானே பார்த்து கொள்வதாகவும் கூறிய நிலையிலும் அவர்கள் வராதது மிகவும் வருத்தத்திற்குரிய ஒன்றாக உள்ளது. இந்த ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியாவில் செம்ம வைரலாக போயிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தளபதி விஜய் அவர்கள் இன்று முதலமைச்சராக பதவியேற்ற இந்த ஒரு விழா உங்களுக்கு எந்த மாதிரியான உணர்வுகளை தந்தது அப்படிங்கிறத உங்களோட கருத்தை மறக்காம கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரெண்டிங் நியூஸை தெரிஞ்சுக்க நம்மளோட SS ட்ரெண்டிங் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.